இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். நான் சிறு பையனாக இருந்தாலும் பைபிளில் சொல்லியிருக்கு, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் உயர்த்துகிறார். ஏசப்பாவுக்கு ஏஜ்லாம் முக்கியம் இல்லை. ஒரு மனுஷன் இயேசுவுக்காக வாழணும்னு ஒப்பு கொடுத்தா போதும், அவனை எப்படி எடுத்து பயன்படுத்துவார். அது முதியோர்களாக இருக்கட்டும், 60 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, ஏசப்பாவுக்கு வயசு முக்கியம் தேவையில்லை. ஒரு மனுஷன் இயேசுவுக்காக வாழணும், இயேசுக்காக ஏதாவது செய்யணும், இயேசுக்காக ஊழியம் பார்க்கணும்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும். வாலிப வயசு முக்கியமான ஏஜ். நான் எப்பவுமே சொல்லுவேன், 20 வயசு 17 வயசுலேருந்து 30 வயசு வரையும் முக்கியமான ஏஜ். ஏன் சொல்கிறேன்னா, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவோம், 30 வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. அதாவது இந்த வாலிப வயசுல தான் நிறைய பேர் தவறான பழக்கத்துக்குள்ளே போகிறாங்க. மதுமானத்துலேயும் சரி, பீடி சிகரெட்லேயும் சரி. ஏன்னா இந்த வாலிப வயசில் ஒருத்தன் கடவுளுக்காக எழும்புனா போதும், அவனை கடவுள் ஒரு வேற விதமாக பயன்படுத்துவார். வாலிப வயசில் ஒருவன் தன் வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தா போது அவனை வேற விதமாக பயன்படுத்துவார். அந்த வாலிப பசங்களை தான் எழும்ப விடாமல் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ இந்த இந்தியா தேசத்தில் கிட்டத்தட்ட 150 கோடி ஜனங்கள் இருந்தாலும் அதில் பாதி 60% வாலிப பசங்க தான். 60% வாலிப பசங்க தான். அந்த வாலிப பசங்க நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா தேசத்துலேயும் சரி, வாலிப பசங்க அதிகம். இந்த வாலிப பசங்க தான் முக்கியமானது. இப்போ வாலிபன் ஒருவன் கடவுளுக்காக எழும்பணும். இப்போ கூட நம்ம ஒரு பாயிண்ட் என்ன எடுக்கிறோன்னா, கடவுளுக்கு பயப்படுற பயம். அதுக்காக யாத்திராகமம் 1 அதிகாரம் வாசிங்களா, யாத்திராகம் 1 அதிகாரம். அதில் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் என்ன விஷயம் போட்டிருக்குன்னா, மோசே இப்போ அங்கே ஏரோது ராஜா இருக்கார். அந்த வாசிக்கலாம். யாத்திராகம் 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்களா. 15 இருக்கு. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவியில் உட்கார்ந்திருக்கிற பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு வையுங்கள் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையும் செய்யாமல் ஆண் பிள்ளைகள் உயிரோட காப்பாற்றினார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்கே மருத்துவச்சிகள் இருக்காங்க. அதாவது நம்ம சொன்ன நர்ஸு, ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நர்ஸு. அங்கே அங்கே உள்ள ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஆண் பிள்ளைங்களை கொல்லணும், பெண் பிள்ளைங்களை உயிரோட வைக்கணும்னு சொல்கிறாரு. அது ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு சட்டம் ஆண் பிள்ளைங்க 2 வயசு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைங்களும் கொல்லணும், பெண் பிள்ளைங்களும் தான் உயிரோட வைக்கணும் அப்படின்னு அந்த ராஜா ஒரு கட்டளை இடுறாரு. அங்கே மருத்துவச்சிகள் ஒன்று செய்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளுக்கு பயந்ததுனால ஆண் பிள்ளைங்களை உயிரோட வைக்கிறாங்க. இது சாதாரண காரியம். ஒரு ராஜா கட்டளையிட்டு அதன்படி செய்யணும். ஆனால் இந்த மருத்துவச்சிகளுக்கு முக்கியமானது கடவுளுக்கு பயப்படுற பயம் அந்த மருத்துவச்சிகளோட இருந்துச்சு. ஐயோ கடவுளுக்கு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருந்தனால ஆண் பிள்ளைங்களை உயிரோட வச்சாங்க. ஏன் அந்த ராஜா அப்படி கட்டளை கொடுத்தாருன்னா, மோசையை அப்போ தான் பிறக்க போகிறார். மோசே, அதாவது ஒரு மனிதன் மேலே திட்ட நோக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது எப்படியாவது பிசாசன் அவனை விலங்க பார்ப்பான். மோசே அந்த காலகட்டத்தில் தான் பிறக்கிறாரு. மோசையை கொன்னா அவன் மேலே வைக்கிற திட்டங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அவன் மேலே வச்ச திட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா திட்டம் வச்சாரு. எதை வச்சு சொல்றேன்னா, எரேமியா 1:5 அப்படி சொல்லியிருக்கு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எதுக்காக அறிஞ்சேன்னா, உன்னை தீர்க்கதரிசிகளுக்காக கட்டளையிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏசப்பா ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வச்சுட்டாரு. அப்போ மோசையை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை வச்சாரு. அந்த திட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்கள், மனைவிகள் 6 லட்சம், மொத்தம் 12 லட்சம். அவங்க பிள்ளைங்களாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 35 லட்சத்தை தாண்டும். அப்படின்னா அந்த ஜனங்களை வழி நடத்துறது சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு ஒரு மனிதன், தேவ மனிதன் தேவைப்பட்ட. அவன் தான் மோசே.
அந்த மோசே ஜனங்களை வழி நடத்தக்கூடாதுன்னு அவன் மேல இருக்கிற திட்டத்தை அழிக்கப்பட்ட. அதனாலதான் அந்த ராஜா கட்டளையிடுறாரு 2 வயசு உட்பட்ட ஆண் குழந்தைங்களை கொல்லணும். ஏன் இந்த மருத்துவச்சிகளை இழுக்கிறேன்னா, இந்த மருத்துவச்சிகள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு குணம் என்னன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல படிங்களேன், 17ஆம் வசனத்தை வாசிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அவங்க மருத்துவச்சிக்குள்ள இருந்த குணம் என்னன்னா, கடவுளுக்கு பயப்படுற குணம் இருந்துச்சு. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கு. கடவுளுக்கு பயப்படுற அந்த குணம் இருந்தனால அவங்க பாவம் செய்யலை. அந்த பயம் இருந்தனால, ஐயோ ஏசப்பா விரோதமா பாவம் செய்யக்கூடாது, ஆண் பிள்ளைங்களை கொல்லக்கூடாதுன்னு அந்த கடவுளுக்கு பயந்த பயம் இருந்தனால அவங்க அப்படி செய்யலை. அடுத்த அப்படியே வாசிங்களேன் 18. அதனால எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை கூட அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களுக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவத்தாகும் என்றார்கள். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண் பிள்ளைங்களை ராஜா இட்ட கட்டளையே இந்த மருத்துவச்சிகள் கீழ்படிகளை. உடனே ராஜா கூப்பிட்டு கேட்குறான், என்னப்பா நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இட்டேன்னா ஆண் பிள்ளைங்களை கொல்லணும்னு, ஏன் ஆண் பிள்ளைங்களை கொல்லலை? அதுக்கு மருத்துவச்சிகள் அங்கே ஞானமா பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவே நான் இந்த ஈட்டு ஸ்திரியை விட இந்த எபிரேய ஸ்திரீ வந்து பலம் உள்ளவங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க பிரசவம் ஆகி குழந்தை பிறந்துருது. நாங்கள் போனால் தான் ஆண் பிள்ளைங்களை கொல்ல முடியும். எங்களுக்கு முன்னாடி அவங்க பிரசவம் ஆகி குழந்தை பிறந்ததுனால அவங்க வந்து எங்களால் கொல்ல முடியல, ஞானமாக பேசுகிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, மருத்துவச்சிகளுக்கு பயந்ததுன்னு கடவுளுக்கு பயந்தனால ஆண் பிள்ளைங்களை இவங்க தான் பிரசவித்து குழந்தை எடுத்தது. ஆனால் விஷயம் என்னன்னா, கடவுளுக்கு பயந்தனால அந்த ராஜாவுக்கு அந்த மாதிரி ஞானமாக பேசுகிறாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரசவித்து குழந்தை பிறந்துருது, அப்போ எப்படி ஆண் பிள்ளைங்களை கொல்ல முடியும்? ராஜாக்கா ஞானமாக பேசுகிறாங்க. ஏன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் இதில் ஒத்து போகுது. ஏன்னா நான் அதாச்சும் நான் மதுரை ஜிஹெச்சில் நான் பிறந்தேன். மதுரை பெரியாஸ்பத்திரியில் நான் பிறந்திருக்கும்போது நான் காணா போயிட்டேன். இந்த சாட்சி வந்து எங்கேயும் நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்னென்னா, நான் மதுரை பெரியாஸ்பத்திரியில் பிறக்கும்போது நான் சின்ன வயசில் என்னை வந்து ஒரு பொம்பளை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் 5 நாள் கழிச்சு தான் கிடச்சேன். நான் தூக்கிட்டு போனனால டிவி பேப்பர் எல்லா இதுலேயும் வந்துருச்சு. இப்படிப்பட்ட மகன் வந்து மதுரை ஜிஹெச்சில் இருந்து ஒரு பையனை சோழவந்தானை கூப்பிட்டு போயிட்டாங்களேன்னு பேப்பர் டிவியில் எல்லா இதுலேயும் வந்துருச்சு. இப்படிப்பட்ட மகன் வந்து காணோம், கை குழந்தை பிறந்த மறுநாள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனாலும் எல்லா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா இதுலேயும் வந்துருச்சு. அந்த இதில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த அக்கா எதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க தூக்கிட்டு போய் வழக்குன்னு வச்சுருந்தப்ப போலீஸ் அப்போன்னு எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனால ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே உள்ள டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது ஒன்றுமா நீ பெத்த குழந்தை மாதிரியே இல்லையே, இது யார் குழந்தைன்னு கேட்டப்ப அவங்க உடனே மதுரை ஜிஹெச் டாக்டர் ஃபோன் போட்டு அங்கே உள்ள போலீஸ் இங்கே வர வச்சு, இந்த குழந்தை யார் குழந்தைன்னு தெரியல. அப்போ வந்து பேப்பர் டிவியில் இருந்தனால என் இடது கையில் உள்ள மச்சத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த பையன் வந்து ஆண் பிள்ளை, இது உங்கள் பையன் தான். ஏன்னா டாக்டர் பிறக்கும் போதே இந்த பையன் கையில் இடது கையில் மச்சம்